ஓகே, குட் மார்னிங் பிள்ளைகள். ஓகே, கதைக்கிற விளங்குதா? கதைக்கிற விளங்குதா பிள்ளைகள்? ஓம் சார் விளங்குது. சரி சரி, நாங்க விடயத்துக்கு வருவோம். உங்களுக்கு எல்லாம் டைம் டேபிள் தெரியுமென்னு நினைக்கிறேன். ஓம் தானே பிள்ளைகள்? டைம் டேபிள் எல்லாம் சொல்லி இருக்கேன் என்ன மாதிரி என்ற ஒரு 3 நாள் கிளாஸ் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் அதை பற்றி ஒரு தெளிவுபடுத்தல் ஒன்று தாரேன். இந்த கிளாஸ் ஜாயின் ஆகக்கூடியவர்களுக்கு எல்லாம் லிங்க போட்டு விடுங்க. இப்படி ஜாயின் ஆகாட்டி இந்தியன் கிளாஸ்ல கதைச்ச விஷயங்களை நான் ரெக்கார்ட் தாரேன், அதை ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு தடவை எக்ஸாம் எடுத்த பிள்ளைகள், ஒரு தடவை எக்ஸாம் எடுத்து பிஓ சிஓ ஏதோ ஒரு ரிசல்ட்ஸ் சில நேரங்கள்ல குறைய சில நேரங்கள்ல மற்ற பாடங்களை நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து தமிழ்ல குறைய எடுத்து அல்ல தமிழ்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து மற்ற பாடங்களை குறைய எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம இருக்கிற பிள்ளைகளுக்காக தான் இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இதுல மற்றது யார உள்வாங்குறேன்டா, அந்த 26 பட்ச எடுக்கிற பிள்ளைகள், ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற பிள்ளைகள் என்றாலும் ஸ்கூல் போகாம யாராச்சும் இருப்பாங்க தானே. ஸ்கூல் போகாம நாங்க ஆரம்பத்துல படிச்ச பகுதிகள் படிக்காம இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்க தானே. அவங்களுக்கும் இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல 26 பட்ச ஸ்கூல் போகாத பிள்ளைகளுக்கு மிக பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிதானே? ஏனென்றா நாங்க என்னென்ன பகுதிகள் வரும், என்னென்ன பகுதிகள் வராது, அதை பற்றி ஒரு என்னென்ன பகுதிகள் கூட முக்கியத்துவப்படுத்தி படிக்கணும், அதுகளை வச்சுக்கொண்டு நான் தெளிவுபடுத்தி கொண்டு போவேன். சரிதானே? சரி, விடயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய பகுதிகள் படிச்சிருப்போம், சில இடங்களை மறந்து போயிருப்போம். படிக்காத பகுதிகள், படிச்சது தெளிவில்லாததுகள், இலக்கணம் விளங்காம இருக்கலாம், தமிழ் இலக்கிய வரலாறு விளங்காம இருக்கலாம், ஒரு பகுதிகள். இப்ப நாங்கள் எங்களுக்கு இருக்கிற காலம் இப்ப 4ஆம் மாசம், என்ன 4ஆம் மாசம் போய்கொண்டிருக்குது. இப்ப 4ஆம் மாசம், 5ஆம் மாசம், 6ஆம் மாசம், 7ஆம் மாசம், ஒரு 4 மாசத்தை அடிப்படையாக கொண்டு முழுமையான பகுதிகள் படிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். எக்ஸாம வடிவ செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி முக்கியமான பகுதிகளை தெளிவுபடுத்தி விடுவேன். சொல்ற விஷயம் விளங்குதானே பிள்ளைகள்? தமிழ்ன்றது ஒரு பரந்துபட்ட பகுதி, அவ்வளோத்தையும் படிக்கணும்னு நினைச்சா நாம இப்ப அதுக்குள்ள எக்ஸாம் எடுக்கல. ஏன்னா இந்த முறை எக்ஸாம் வடிவா செய்யறதுக்கு என்ன பகுதிகள் எல்லாம் படிக்கணுமோ அந்த பகுதிகள் எல்லாம் படிக்கலாம். எதெல்லாம் கூட முக்கியத்துவப்படுத்தணுமோ அதுகளை நான் முதன்மைப்படுத்தி படிப்பிச்சு விடுவேன். சரிதானே? அதை விட நான் சில வேலைகள் சொல்லுவேன், அதுகளை நீங்க செய்து கொண்டு ஒழுங்கா கிளாஸுக்கு வந்தீங்களா அல்லது கிளாஸ் மிஸ் பண்ணுவீங்கடா ரெக்கார்டை கேட்டு வாங்கி படிச்சு கொண்டா அதுக்கான ரெக்கார்ட் சென்ட் பண்ண மாட்டேன். ஏதாவது கிளாஸ்கள் அவசரம் இதண்டா நான் இப்ப பீஸ் பே பண்ணினாக்களை நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் டைம் டேபிள் போடுவேன். நான் யோசிச்சது இந்த 11 மணிக்கு போடுவோம்னு யோசிச்சது. அந்த இப்ப ஒரு பிள்ளை பீஸ் பே பண்ணிட்டு அந்த குரூப்ல இருந்து எனக்கு 11 மணிக்கு கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு சூட்டபிளான டைம் ஒரு கைதம் பிரச்சனை என்று கதைச்சா அதுல ஒரு 5 பேர் ஜாயின் ஆகினா 5 பேரையும் அடிப்படையாக கொண்டு அந்த கிளாஸ் டைம் கதைச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போவோம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப ஜாயின் ஆக போற பிள்ளைகள் தொடக்கத்திலேயே பீஸை பே பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் ஆகுங்க. ஒரு 5 பேர் முன்னுக்கு பே பண்ணிட்டு ஜாயின் ஆகினா அந்த 5 பேரோடையும் கழிச்சு தான் டைம் போடுவேன். அதுக்கு பிறகு நீங்க பீஸை பே பண்ணிட்டு டைமை மாத்துங்கன்னு சொன்னா ஒன்னும் செய்யலாம். சரிதானே? அதனால அதை பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இப்ப நாங்க விடயத்துக்கு வரும். சரிதானே? ஒரே ஒரு விஷயம்தான், மனம் முடைஞ்சு தளர்ந்து என்னடாப்பா இப்படி படிச்சோம் இப்படி ரிசல்ட்ஸ் வந்துட்டு அப்படி என்றெல்லாம் யோசிச்சு கொண்டிருப்பீங்க சில பேர். என்ன செய்யறது, சில இடங்களை வீட்டு கட்டாயத்தில் எடுக்க வேண்டிய சூழல், மற்றது எப்படியா சாதிக்கணும் என்ற ஒரு மனநிலை இருக்கிறார்கள். அப்ப கட்டாயம் நம்பிக்கையோட பயணிச்சா நீங்கள் இந்த 4 மாத கிளாஸை வச்சுக்கொண்டு நீங்க தமிழுக்கு ஒரு பெருமதியான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள நான் பொறுப்பு. சரிதானே பிள்ளைகள்? நான் சொல்ற விஷயங்களை நீங்க கேட்கணும். படிக்கிற சில நேரங்கள் இதுல படிக்காத பிள்ளைகள் பெரும்பாலும் இருக்கலாம். இதுல பாக்க முதலாவது விஷயம், பிள்ளைகள் எக்ஸாமுக்கு நாம படிச்சா மட்டும் போதாது. அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு பிள்ளையான விஷயம். என்ன, நம்ம படிச்சா ஒரே படிக்கிறேன், புத்தகம் வச்சு விடிய படிப்பேன், டாவு படிப்பேன், படிச்சா எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் மட்டும் யோசிக்கிறார். படிக்கிறதுன்றது ஒரு ஒரு அதுல ஒரு ஸ்டெப், அதாவது ஒரு படிக்கிறன்றது ஒரு படிக்கல் மாதிரி. அடுத்த ஸ்டெப் அப்படி பல ஸ்டெப்புகள் இருக்குது. படிச்ச விஷயங்கள் எப்படி எக்ஸாமுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்டா அதுக்கான ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்கொண்டா மட்டும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். இப்ப நீங்க ஒரு ஓட்ட போட்டியில ஓட போறீங்களா, நிறைய ஓடுற ஸ்கில்களை பார்த்துட்டு நம்ம ஸ்கில்ல பார்த்துட்டு போய் போட்டியில ஓடையலாம் தானே. அது உங்களுக்கு அடிப்படையா தெரியும். அப்ப கட்டாயம் என்ன செய்யணும், நாம ஓடி பார்க்கணும். ஓமா இல்லையா?
ஓடி பார்க்கணும். அதே மாதிரி தான் எக்ஸாமும். பெரும்பாலான பிள்ளைகள் என்ன செய்யறது, அப்படி செய்யறேன், பயிற்சிகள் செய்யறேன். அதுதான் எங்கட மைனஸுக்கான காரணம். பெரும்பாலான பிள்ளைகள் அந்த இப்ப என்னட்ட படிக்கிற பிள்ளைகள் பெரும்பாலும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ரீசன்ல ஒன்று இந்த பயிற்சிகள் கூட செய்யறது, கேள்விகள் செய்ய சொல்லுவேன். இன்றைக்கு இந்த களி செய்ய, அதை செய்ய அப்படின்னு உங்களுக்கும் சொல்லி தருவேன். சரிதான். அப்ப கூட கேள்விகளை முதன்மைப்படுத்தி செய்யுங்க பிள்ளை. கேள்விகள் கூட செய்தீங்களா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க ஒரு ஐடியாவா இருக்கு. சரிதானே. ஒன்று படிக்கிறது, படிக்க ஒரு சிறு குறிப்பு எடுக்கிறது, சும்மா வாசிச்சு கொண்டு போறது படிப்பு இல்லை. வாசிக்கிறது, வாசிச்சதை சிறு குறிப்பெடுக்கிறது, சிறு குறிப்பெடுத்த சொல்லி பார்க்க, ஒருவருக்கு விளங்கப்படுத்துற மாதிரி படிப்பிக்கணும் பிள்ளை. நீங்க ஒருவருக்கு விளங்கப்படுத்துற மாதிரி நீங்க நாங்க படிப்பிக்க எப்படி உங்களுக்கு இப்ப சொல்றோமோ அதே மாதிரி நீங்க படிச்ச விஷயத்த சொல்லி சொல்லி பார்க்கணும். அது அடுத்த ஸ்டெப். மற்ற ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஒரு விஷயத்த சொல்லி போட்டு திரும்ப நீங்க எந்த நேரமும் என்ன புத்தகத்தோட இருக்க மாட்டீங்க, போனோட இருப்பீங்கன்னா அந்த போனை படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறது, அப்படி ரெக்கார்ட் பண்ணி போட்டு கேட்கறது, அப்படி கூட நாம படிக்கிறதுக்கான ஒரு ஐடியாவை பயன்படுத்தி கொள்ளலாம். சரிதானே பிள்ளைகள். அப்ப நம்பிக்கையோட பயணிக்கிறார்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. நீங்க சொல்லுவீங்க இந்த 4 மாத கிளாஸுக்கு போனேன், இப்படி இல்ல 1-2 பேர் ரெக்கமெண்ட் பண்ணி வர பிள்ளைகள், அந்த அப்படி கடைசி நேரம் வந்த பிள்ளைகள் ரெக்கமெண்ட் பண்ணி தான் இந்த 2-3 பேர் வந்திருக்கிறீங்க. அப்ப அந்த கடைசி கிளாஸ் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப விடயத்துக்கு வருவேன். அப்ப இந்த டேர்முக்கு நான் இன்னும் முழுமையா படிக்கல, அதை படிச்செல்லாம் மறந்து போட்டேன், அல்லது எங்களோட ஸ்கூல்ல படிப்பிக்கல, இப்படி என்றெல்லாம் நிறைய பேர் இருப்பேன். அப்ப அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள படிச்சு நான் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க போறேன்டா முழுமையான பகுதியையும் படிச்சு கொள்ளல. அப்ப என்னென்ன பகுதியை படிக்கணும் என்று சில பகுதிகள் இருக்குது. அதுகளை முதன்மை படிச்சா எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. சரிதானே. சரி, இப்ப முதல்ல என்னென்ன பகுதி அடிப்படையாக கூட நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டை கிளியர் பண்ணி கொண்டு போறேன்றதை ஃபர்ஸ்ட் ஒர்க்கு அடையாளப்படுத்தி சொல்றேன். சரிதானே. இது பெரிய சாதனையான விஷயம் இல்லை. சும்மா ஒரு நாம இப்ப ஒரு குறிப்பிட்ட பகுதி, முழுமையான பகுதிகளை படிக்காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில படிச்சு எப்படி நாம நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறேன்றதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொண்டு போறேன். இப்ப நான் என்ன அடிப்படையில் இந்த கிளாஸை கொண்டு போறேன். இப்ப உதாரணம் சங்கப்பாடல். சங்கப்பாடல் என்ன செய்வாங்க, வெறாத சங்கப்பாடல் எது என்றுதான் மெயினா படிப்பாங்க. எது வெறா சங்கப்பாடல், வாலும் சரி வரையில, நகுதற்கணரே வரையில, படுமலை வரையில. அப்ப அந்த 3ஐயும் படிச்சுட்டு போவாங்க. இந்த 3ஐயும் படிச்சுட்டு போறது ஓகேயா? இப்படி இந்த முறை எக்ஸாமுக்கு இந்த 3 சங்க பாடலையும் படிச்சுட்டு போறது ஒரு சக்சஸுக்குரிய வழியா? சொல்லுங்க, ஓமா இல்லையா? 3 சங்க பாடலையும் படிச்சுட்டு போனா போதுமா? இந்த 3 சங்க பாடலும் இது வரைக்கும் வரையில. அப்ப இந்த 3 சங்க பாடலையும் படிச்சுட்டு போனா ஓகேயா? இல்ல சார். இல்ல, கட்டாயம் இல்ல, ஒரு நாளும் இல்ல. ஏனென்றா நீங்க அப்படி படிச்சுட்டு போயிருந்தா போன முறை எக்ஸாம் எடுத்த பிள்ளைகள்கிட்ட கேட்டா உங்களுக்கு விளங்கும். சங்க பாடல்கள்ல நான் படிப்பிக்க சொல்றது எதுவும் நடக்கலாம், திருக்குறளையும் எதுவும் நடக்கலாம். அப்ப சில பகுதிகளை நாம முழுமையா படிக்கும். இது என்ன செய்யற, திருக்குறள் விரையிலையண்டா இப்ப 3 அதிகாரம் விரையில பிள்ளைகள் சிற்றினம் சேராமை, தெரிந்து தழுதல், தெரிந்து வினையாடலண்டா அதுக்கு பிள்ளை கேட்குமே சரி இந்த 3க்குள்ள ஏதாவது ஒன்றை தவத்தி போட்டு 2 வரக்கூடிய மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா நான் அந்த 2ஐயும் படிச்சு இப்படியான பிள்ளைகள் சக்சஸ் ஆகல. கஷ்டப்படாம யாருமே சக்சஸ் ஆகல. ஓமா இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யலாம், சில பகுதிகளை நாங்க முதன்மைப்படுத்தி படிச்சு கொள்ளணும். அந்த அடிப்படையில உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் எல்லாருக்கும் பேப்பர் தெரியும் நினைக்கிறேன். நான் ஒரு ஷோட்டா சொல்லி கொண்டு போறேன் பாருங்க. இந்த பொஸ்பாட்ல மொத்தம் நாம 5 வினாக்களை தெரிவு செய்வோம். சரிதானே. அப்ப 5 வினாக்களை தெரிவு செய்ய நான் என்ன மாதிரி உங்களுக்கு கேள்விக்கு தயார்படுத்த போறேன்னா, முதலாவது கேள்வி சங்க பாடல்கள்ல மொத்தம் உங்களுக்கு எத்தனை சங்க பாடல் இருக்குன்னு தெரியும். எத்தனை சங்க பாடல் இருக்குது? பகுதி 1ல நீங்க 5 வினாக்கள் செய்யணும் 100க்கு. அங்கால பகுதி 2 100க்கு. 2ஐயும் சேர்த்தா எத்தனைக்கு? பகுதி 1 100க்கு. சரிதானே. எல்லாரும் தெரியும் பேப்பர், தெரியாதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பகுதி 1 100க்கு, பகுதி 2 100க்கு. அந்த 2 100ஐயும் கூட்டி போட்டு 2ஆல பிரிச்சு விட்டா உங்களோட மார்க்ஸ் வரும். உதாரணம் இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு 78 எடுக்கிறீங்களா, செகண்ட் பார்ட்டுக்கும் 78 எடுத்தா தான் ஏக்கு வரும். இல்லையா அந்த ரிசல்ட்ஸ் எடுக்க முடியாது. சொல்ற விலங்குதானே பிள்ளைகள். அப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்கள் எவ்வளவு கூட எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு மிச்சம். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு 80, செகண்ட் பார்ட்டுக்கு சில நேரங்களில் நீங்கள் குறைஞ்சு போட்டுதான்டா. இப்ப செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு 70 எடுத்தீங்களா தான் அது என்ன மட்டும் எடுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். சரிதானே பிள்ளைகள். அப்ப நாங்கள் இயலுமானவர் 80 மார்க்ஸ் எடுக்கணும்டா ஒவ்வொரு கேள்வியிலையும் நாங்கள் அந்த நுட்பங்களை பயன்படுத்தி கொள்ளணும். சொய்ஸ் என்ற விஷயத்துக்கு நாம மெயினா இருந்தோம்டா நமக்கு நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். முக்கியமா இப்ப சங்க பாடல் என்றாலே 9 சங்க பாடல் படிக்கிறதுக்கு பெரும்பாலானாக்கள் விரும்பமானோம். அதுல இது வரும் அப்படி என்று சொன்னா ஒன்றுமே செய்யலாம். ஒரு அழகழகா கிளியர் பண்ணி கொண்டு போ.
சரி, சங்க பாடல்ல மொத்தம் எத்தனை சங்க பாடல் இருக்கு? ஃபைனல் வரை நீங்க படிக்க போற சங்க பாடல் ஃபைனல் மொத்த சங்க பாடல் எத்தனை சங்க பாடல் இருக்கு பிள்ளைகள்? இளமை பாரார், கன்றுதன் பயமலை, மொத்தம் எத்தனை பாடல்? 9 சங்க பாடல் இருக்கு. என்ன பிள்ளைகள்? 9 சங்க பாடல் இருக்குது. 9 சங்க பாடலை நான் வடிவா தெளிவுபடுத்தி விடுவேன். அதே மாதிரி குவப்படலம் இருக்குதானே. அடுத்தது ஆவணா கேள்வி. சங்க பாடல் பெரும்பாலும் எல்லாரும் செய்திருவாங்க. நமக்கு சவாலான பகுதி எதுன்னா இந்த குகப்படலம். இந்த குகப்படலத்துக்குள்ள எப்படி படிக்கணும் அதெல்லாம் நான் சொல்லி தருவேன். எது படிக்கணும், எப்படி வரும் குகப்படலங்கள் எல்லாம். இன்றைக்கே நான் அந்த ஐடியாவை சொல்லி வரேன். நீங்க ஒரு எழுதி கொள்ளுங்க. என்னண்டு சரிதானே? சங்கப்பாடல் 9 போட்டுட்டு கீழே இளமை பாரார், கன்றுதன் பயமலை, பூவோடு புறையும், வாலம் சரி, நவுதற்கணரே, படுமலை பொழிந்த விளையாடாயம் உடுப்பு எழுதி போட்டு எத்தனையாம் ஆண்டு வந்திருக்கின்றத பக்கத்தில் எழுதுங்க பிள்ளை. இப்ப இது விளையாடாயம் பக்கத்துல 2019 சரிதானே எழுதி போட்டு. மற்றது இது 20 இப்படி போட்டு கீழே அப்படி சங்கப்பாடல் 9 குறிச்சு கொள்ளுங்க. சரிதானே? எது வந்திருக்குது, எத்தனையாம் ஆண்டு வந்திருக்குது. இப்ப வெறாத 3 பாட்டை முதல் மெயினா படிப்பிப்பேன், பிறகு எல்லாமே படிப்பிச்சு கொண்டு போவேன். சரிதானே? அடுத்தது வந்து குகப்படலத்துல 72 பாட்டையும் ஒரு எழுதி கொள்ளுங்க. அப்படி எப்படி ஏண்டா இப்ப 72 பாட்டு எப்படி எழுதணும்? இப்ப முதலாவது கன்று பிரி காராவின். அடுத்தது முதலாவது ஒரு 2 சொற்கள் வார மாதிரி 72 பாட்டையும் இப்படி என்ன செய்யுங்க, எழுதி கொள்ளுங்க. எழுதி கொண்டு போட்டு கடைசியா 19ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு என்ன பாட்டு வந்திருக்கு? இப்ப 30 சொச்ச பாட்டுன்னா அதுக்கு பக்கத்துல 19. அடுத்தது 64வது பாட்டு. இதுல 64வது பாட்டு வருகுது. அது வந்து 20ஆம் ஆண்டு 64வது பாட்டுக்கு நேரம் 20 நோட் பண்ணுங்க. இப்படி முதல் வந்த 7 பேப்பரை நோட் பண்ணுங்க. 19, 20, 21, 22, 23, 24, 25 7 வருஷ பேப்பர் இருக்குது. 7 வருஷ பேப்பரையும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? 7 வருஷ பேப்பரை நோட் பண்ணி போட்டு அந்த என்னென்ன கேள்வி வந்திருக்கன்னுட்டு பிறகு நான் அதுக்கு அதை எப்படி நான் கொண்டு போறேன்ற விஷயத்த நான் சொல்லி தருவேன். இதுக்குள்ள ஏதாவது தெளிவில்லாட்டி ஃபர்ஸ்ட் இருக்க கேளுங்கோ. நான் சொன்னது இந்த முதலாவது கேள்வி முக்கியமான கேள்வி. ஏன் முக்கியமான கேள்வி என்றா, இது கட்டாயம் நாங்கள் இந்த முதலாவது கேள்வியில எங்களுக்கு சொய்ஸே இல்லை. சங்கப்பாடலம் செய்யணும், கம்பராமாயணம் செய்யணும். மொத்தம் 24 மார்க்ஸுக்குரியது. அது கட்டாயம் செய்தே ஆகணும். அப்ப அதுக்கு நாம தயார்படுத்துவேன். சரிதானே? அடுத்த கவிதை உரை பகுதிக்கும் தயார்படுத்துவேன். ஏனென்றா கவிதை வந்து இந்த இடத்தை மட்டும் வாரதில்லை, அது வந்து பெரிய கேள்வியாயும் இப்ப வருகுது. இப்ப நீங்க கவிதையை போடுங்க. எத்தனை கவிதை இருக்கு மொத்தம்? 12 கவிதை இருக்குது. கவிதைகள் போட்டு 12 கவிதையும் எழுது. குயில் பாட்டு, கண்ணம்மாயின் காதலி, பாஞ்சாலி சபதம், பெண் விடுதல், இப்படி 12 கவிதையும் எழுதி போட்டு எத்தனையாம் ஆண்டுல கவிதைகள் வந்திருக்குது என்றதை ஃபர்ஸ்ட் ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. அது அடுத்த ஸ்டெப். சரிதானே? அப்ப அது படிப்பிப்பேன். மற்ற திருக்குறள் மெயினா படிப்பிப்பேன். கம்பராமாயணம் முன்னுக்கு படிப்பிக்கிறால கம்பராமாயணம் வந்துடும். அதை விட என்ன பகுதி, இந்த 4 கேள்வியையும் கட்டாயம் செய்யறதை கேட்டுமே. சங்கப்பாடல் படிப்பிச்சு, குவப்படலம் படிப்பிச்சு, அடுத்தது வந்து கவிதைகள் படிப்பிச்சு, அடுத்தது வந்து திருக்குறள்ல முக்கியமா வேறாத திருக்குறள் இருக்குதானே, அதுகளை மெயினா படிப்பிச்சு போட்டு பிறகு வந்ததுகள்ல எது முக்கியமா எதிர்பார்க்கப்படுதோ அதுகளை சொல்லி கொண்டு போவேன். சரிதானே? அதை விட கம்பராமாயணம் நாங்கள் அங்க அதுல படிக்க அதுக்கு ரெடி ஆவீங்கள். அதை விட சிறுகதைகள் மெயினா படிப்பேன். சிறுகதைகள், நாடகம், நாவல். சரிதானே? அதுல எது எல்லாம் முக்கியமா வெறுமண்டதை முதன்மையப்படுத்தி முதல் படிப்பேன். 5 சிறுகதை என்றா இந்த முறை இது கூட வெறுமண்ட சிறுகதை. உதாரணம் வந்து இந்த முறை தேர் வெறுமண்டா தேரைத்தான் மெயினா முதல் படிப்பிப்பேன். தேரும் இன்னொரு சிறுகதையும் படிப்பிச்சு போட்டு பிறகு மற்ற செக்ஷனை கொண்டு போட்டு பிறகு கடைசியா அந்த மிச்சங்களை படிப்பிப்பேன். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த கிளாஸை நீங்க மிஸ் பண்ணாம வந்தீங்களா உங்களுக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப நாம அந்த சிறுகதையோட நாடக நாவலை படிக்க அதுல ஒரு 2 கேள்வி சில நேரம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். குறைஞ்சது ஒரு கேள்வியாவது செய்வோம். அப்ப அதை விட நாங்க என்ன சிலப்பதிகாரம், மணிமேகலை அதுகளையும் முக்கியமான பகுதியை நான் படிப்பிச்சு விடுவேன். சரி, இதுல ஃபர்ஸ்ட் ஏதாவது தெளிவில்லையா கேளுங்க. நான் ஒரு கிளாஸ் சொல்றேன். இப்ப நான் அறிமுகம் சொல்லிக்கொண்டு ஃபுல்லா போகாம நான் விடயத்துக்கு போறேன். ஏதாவது நான் கேட்டதுக்குள்ள ஏதாவது சொன்னதுக்குள்ள உங்களுக்கு தெளிவில்லாம ஏதாச்சும் இருந்தா ஒரு கேளுங்க. டைம் ப்ராப்ளம் ஆன ஆக்களுக்கு டைம் சேஞ்ச் பண்ணலாம் உண்டு. மற்றது இந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆகிறவங்களுக்கு ஃப்ரீயா பேப்பர் கிளாஸுக்கு ஜாயின் ஆக ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறேன். அதாவது இந்த கடைசி நேரம் வந்த பிள்ளைகள் எப்படியாவது ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கிறேன்னா இந்த 4 மாசத்தை வச்சுக்கொண்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா கொடுப்பேன். அதை வச்சுக்கொண்டு நீங்க படிச்சா நீங்களும் சொல்லுவீங்கள். சரிதான்? இந்த 4 மாத கிளாஸின் முக்கியத்துவம் நீங்களும் எக்ஸாம் எடுக்க அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்த விஷயம் சொல்லுவீங்க. சரிதானே?
அதை விட இந்த விடயங்களை தயவு செய்து ஒருக்கா பிள்ளைகள் யாருக்காவது சொல்லுங்க. சரிதானே? ஏனெண்டா பிள்ளைகள், இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் செய்தாலும் ஃபீஸ் வரும், உங்களுக்கு செய்யாம வேறு ஆக்களை செய்தாலும் ஃபீஸ் வரும். ஆனா இந்த டைமை இன்னொருவர் பயன்படுத்தி கொண்டா அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த போன முறையும், அந்த போன முறைக்கு முதல் முறை ஒரு பிள்ளை ஒரு நான் 4 மாசம் 5 மாசம் இந்த ரிசல்ட்ஸ் வந்து 5 மாசத்துக்குள்ள செய்தேன் நான் கிளாஸ். அப்பேக்க ஒரு பிள்ளை வந்தது, பிள்ளை கடைசி ஒரு 3 மாசத்துக்குள்ள வந்தது. அப்ப தொடக்கம் என்ன எனக்கு இந்த தகவல்கள் தெரியாதுன்னு சொன்ன. அப்ப தயவு செய்து ஷேர் பண்ணி விடுங்க பிள்ளைகள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சரிதானே? ஓகே, நான் இப்ப விடயத்துக்கு வரேன். மற்ற ஒரு விஷயம் இன்னொன்று சொல்றேன். இந்த சொல்லுங்க சார். நாங்க கவிதை அந்த கட்டாய பகுதியில 2வது கேள்வி கவிதையும் உரைப்பகுதியும் தானே எடுக்கணும். அதுல வந்து நாங்க கவிதை எடுக்கிறல்லன்னு சொன்னா உரைப்பகுதி மட்டும் படிச்சா போதுமா? உரைப்பகுதி மட்டும் படிச்சா, உரைப்பகுதி மட்டும் படிச்சாண்டா உரைப்பகுதி இப்ப நீங்க படிக்கிறது சிறுகதைகள், நாடகம், நாவல் அதுக்குள்ள இருந்து வரும். கவிதை படிக்கிறது ஏன் பெஸ்ட் நான் சொன்னானேண்டா, கவிதைகள் வந்து பிள்ளைகள் பெரிய கேள்வியா வருகுது. அப்ப நாங்கள் வந்து இப்ப உதாரணம், நான் இப்ப இந்த பிள்ளைய நான் இப்ப சொல்றேன், நான் இந்த கவிதை கேள்வி நான் தெரிவு செய்கிறேன். ஓகே, கவிதை நான் படிக்கிறேன், நான் உரைப்பகுதி செய்யறாலும் அந்த கவிதைக்கு ரெடி ஆகல. அடுத்தது வந்து நான் வந்து கட்டுரை செய்யறேன். நீங்களா கட்டுரை கேள்வி இதுல வெறுமே தமிழ் தொண்டு, தமிழர் நாகரிகத்து, கிராம வாழ்க்கை, மானுடம் தழுவிய கவிஞர்கள் செய்யறீங்களா? இலங்கை ஆற்றுப்படை, இலக்கிய விமர்சனம் செய்யறீங்களா? இல்ல இல்ல. இந்த கேள்வி நான் தெரிவு செய்ய மாட்டேன். இப்ப கவிதை ஒரு பெரிய கேள்வியா வந்தா தெரிவு செய்ய மாட்டேன், கட்டுரை தெரிவு செய்ய மாட்டேன். கம்பராமாயண கேள்வி செய்யறீங்களா? பெரிய கேள்வி. ஓ சார். திருக்குறள் செய்யறீங்களா? ஓகே, அப்பண்டா பரவாயில்ல. இப்ப கம்பராமாயண கேள்வி தெரிவு செய்ய மாட்டேன்னு எனக்கு அந்த கேள்வி தெரிவு செய்யறதுல சில நேரங்களில் சவால் இருக்கலாம். ஓகே, நான் அந்த கிளாஸ்ல ஒன்று சொல்லி கொண்டு போனேன். நான் இதுலயே ஃபுல்லா எல்லாம் சொல்லி கொண்டு போவேன். விடயத்துக்கு வாரேன். சரிதானே பிள்ளைகள்? ஓகே, இப்ப என்ன சொல்லி கொண்டு வந்தா இந்த ஒரு விஷயம் சொல்லி போட்டு, இப்ப என்னோட படிச்ச ஒரு ஃப்ரெண்ட், சரிதானே பிள்ளைகள்? என்னோட படிச்ச ஒரு ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓஎல் எடுக்க அவனுக்கு ஏ லெவல் படிக்கிறதுக்குரிய ஒரு ரிசல்ட்ஸ், ஏ லெவல் படிக்கிறதுக்கு அவனுக்கு ரிசல்ட்ஸ் வரையில. ஏ லெவல் படிக்கிறேன்டா என்ன, 6 பாடம் பாஸ் பண்ணா காணும். 6 பாடம் பாஸ் இல்ல, 6 பாடம் பாஸ் பண்ணி அந்த அவங்க கேட்ட ரிசல்ட்ஸ், அந்த ஓ லெவல் படிச்சு ஏ லெவல் போறதுக்குரிய அந்த தகமையான ரிசல்ட்ஸ் அவனுக்கு 6 பாடம் இல்ல. சரிதானே? செகண்ட் டைம் ஓ லெவல் எடுத்து, அப்ப செகண்ட் டைம் தான் ஓ லெவல் எடுத்தவன். சரிதானே? செகண்ட் டைம் ஓ லெவல் எடுத்து பாஸ் பண்ணி போய், செகண்ட் டைம் என்னை விட ஒரு வயசு கூட அவன் எங்களோட வந்து பாஸ் பண்ணி அந்த மட்டும் படிச்சு அப்படி வந்து ஆர்ட்ஸுக்கு வந்து எங்கட இதுக்கு ஸ்கீமுக்கு வந்து ஆர்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல முதலாவது தடவை ஏ லெவல் வந்து ஃபர்ஸ்ட் தடவையே 100க்குள்ள டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எத்தனை 100க்குள்ள, அதாவது 80 சொச்சம் ரேங்க் எடுத்தவன் 80 சொச்சம் 100க்குள்ள. அதாவது இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு 300 பேரை எடுப்பாங்க பிள்ளைங்க, 300 பேரை 300 ரேங்குக்குள்ள வந்தா கிடைக்கும். அவன் வந்து 80 சொச்ச ரேங்க்ல வந்தவன், 81வது ரேங்க் வந்தவன். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள், அவன்கிட்ட இருந்தது திறமையா முயற்சியா? எது இருந்தது அவன்கிட்ட? எது அவன்கிட்ட இருந்தது? ஏ லெவல் படிக்க செகண்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம்ல பாஸ் பண்ணி காணாது, அவனுக்கு ஏ லெவல் படிக்க காணாது. செகண்ட் டைம் எடுத்து ஏ லெவல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 81க்கு எடுத்தவன். அப்ப அவன்கிட்ட இருந்தது என்ன, முயற்சியா திறமையா? முயற்சி. சொல்ற விளங்குதா? இப்ப நான் உங்களுக்கு சொல்ல, இது சும்மா உங்களை உசுப்பேத்தி விடுறதுக்காக சொல்லல, இது உண்மையா நடந்த விஷயம். சரிதானே? உண்மையா நடந்த விஷயம். அப்ப நாங்கள் அப்படிப்பட்ட குறைவானவர்கள் யாரும் இல்ல. அப்ப நாங்கள் என்ன செய்யணும், இன்னும் முன்னுக்கு முயற்சி எடுக்கிறத வச்சுக்கொண்டு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். சொல்ற விளங்குதா? என்னோட படிச்ச பிள்ளைகள், இந்த முறை படிச்ச பிள்ளையில ஒரு பிள்ளை டியூஷன்ல படிச்ச பிள்ளை, சரிதானே, 3 எடுத்தவள், கடைசி நேரம் படிச்ச முயற்சி, கடைசி நேரம் எடுத்த முயற்சி ஒரு இந்த 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 பீரியட்டுக்கே இருக்கு. நான் திட்டாத நாளே இல்லை. சில யாரும் இந்த சேவில இருந்தா நான் போட்டிருப்பேன், அந்த பிள்ளை இந்த பேரும் போட்டு அதுல போட்டு நான் கடைசி மட்டும் திட்டி கொண்டுதான் இருந்தேன். படிக்கிறேன். அப்ப கடைசி நேர முயற்சி வந்து கை கொடுத்திருக்கு. சரிதானே? அப்ப நீங்கள் நம்பிக்கையோட பயணிச்சீங்களா, இந்த கிளாஸ் உங்களுக்கு ஒரு நல்ல பெருபேற்றை பெற்று தரும் என்ற விஷயத்த சொல்லி போட்டு நம்பிக்கையா இருந்து பயணிச்சோம்டா நாம ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓகே தானே?
சார் நான் சொல்லுங்க. இலக்கணம் பேசிக்ல இருந்து சொல்லி தருவீங்களா இந்த 4 மாசத்துக்குள்ளால? இன்னைக்கு மார்னிங் கிளாஸ்ல எடுத்து நான் வந்தேன், நீங்களா வரையிலையா? இல்ல இப்பதான் சார் ஜாயின் ஆயினேன். சரி, ஏதாவது ஒரு குரூப்ல அட் ஆயிட்டீங்களா? இல்ல இன்னும் மெட் ஆகல. இப்பதான் இன்னைக்கு உங்களுக்கு மெசேஜ் மார்னிங் போட்டேன். கிளாஸ் வந்து சரி, இல்ல சார். இன்றைக்கு மார்னிங் கிளாஸ் இலக்கணம் வந்தாக்கள் ஒரு இன்றைக்கு மார்னிங் கிளாஸ் இலக்கணத்துக்கு வந்தாக்கள் ஒரு டிக் பண்ணி காட்டுங்க. இன்னைக்கு மார்னிங் கிளாஸ் இலக்கணத்துக்கு வந்தாக்கள் 5 மணி கிளாஸுக்குரிய இலக்கணம் வந்தாக்கள் ஒரு டிக் பண்ணி காட்டுங்க. ஒரு 6 கேள்வி தான் படிப்பிச்சேன், கணக்க படிப்பிக்கல. ஒரு 6 கேள்வி தான் படிப்பிச்சேன். எப்படி இருந்தது ஃபாத்திமா, சுஜிதா? ஒரு கண்டியான் கிளாஸ் ஓகே அவங்களுக்கு இருந்ததா? 6 இலக்கண கேள்வி, 1 மணி நேரம் கிளாஸ் 6 இலக்கண கேள்வி தான் சொல்லி கொடுத்தேன். ஆனா அந்த 6 முக்கியமான. ஓகே, வந்தாக்க சொல்லுங்க எப்படி இருந்த உங்களுக்கு கிளாஸ்? இவங்கள்ட்ட கேட்கறதுக்கு நான் சார் நல்லா இருந்ததை கேட்கல, விளங்கிட்டா உங்களுக்கு கிளியரா இருந்ததா? ஓம் சார் நல்ல சார் பிரயோசனம் இருக்கு. நல்லா கிளியர் ஆயிருந்துச்சு. சரி, அந்த ரெக்கார்ட் நான் இருக்கா ஆறு குரூப்ல இதுவும் ஆறையும் சொல்லுங்க தெளிவா பாத்து. சொல்லி ம், ஆறையும் சரி தெளிவா சொல்லி தந்தீங்க. எம்சிக்யூ அந்த வார இலக்கண பகுதி அந்த சொல்லி தந்த ஆறும் கிளியர் ஆயிக்குது. ஓகே, அப்படித்தான் நான் அந்த கிளாஸ் எல்லாம் கொண்டு போவேன். சரிதானே? அப்ப அந்த கேட்ட பிள்ளைக்காக சொன்னான், ஜூம் ஜூசர் வந்து கேட்டீங்களே பிள்ளை, இப்படித்தான் கொண்டு அந்த ரெக்கார்ட் நான் போட்டு விடுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? இனி நடக்கிற கிளாஸ்கள் உங்களுக்கு மிக 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 யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இயலுமானவர பிள்ளைகள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. நான் இன்னொரு ஆளுக்கு சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச பிள்ளைக்கு சொன்னா அந்த பிள்ளை வந்து படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துடும், நான் என்னை விட எடுத்துடும் அப்படி என்று யோசிக்காதீங்க. யார் யார் முயற்சி போடுறீங்களோ அவைக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். சரிதானே? இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கறதால உங்களோட ரிசல்ட்ஸ் குறையாது. சரிதானே? இப்ப நீங்க இன்னொரு ஐடியா பிள்ளைகள் இன்னொரு ஆளு படிப்பீங்க, அது இன்னும் இப்ப உங்களுக்கு நேர ஒரு ஆளுக்கு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சில தெரியாம இருப்பாங்க, உங்களுக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுக்க இன்னும் இலக்கண அறிவு உங்களுக்கு தெளிவாம். இலக்கண அறிவு இல்லை, எல்லாமே அப்படித்தான். சரி, அது இருக்கட்டும். இப்ப நான் ஒரு கதையை சொல்லி கொண்டிருக்கேன், விடயத்துக்கு வாரேன். இன்னைக்கு முதலாவது சங்க பாடலுக்குள்ள வருவான். சரிதானே? முதலாவது சங்க பாடலுக்குள்ள வாரேன். அதை உங்களுக்கு சுருக்கமா சொல்லி தந்து அடுத்த கிளாஸ்ல இருந்து பெர்மனன்ட் கிளாஸ்ல ஜாயின் ஆகிற பிள்ளைகளை குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டு டைம் டேபிள் அவங்களுக்கு சூட்டபிள் ஆன மாதிரி கொண்டு போவோம். சரிதானே? போன முறையும் ஒரு 15 பேருக்கிட்ட ஜாயின் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். கடைசி நேரங்கள்ல அந்த 4 மாசத்துக்குள்ள படிச்சது பெரும்பாலானாக்க நல்ல ரிசல்ட்ஸ். சரிதானே? நீங்கள் தெரிஞ்சா இப்ப இதுல ரெக்கமெண்ட் பண்ணி வாராக்களுக்கே தெரியும், நான் ஒன்னும் சொல்லல. ஓகே, நீங்க என்னோட படிச்ச பிள்ளைகள்ட்ட கேட்டா தெரியும். சரி, ஓகே. யாராவது பிள்ளை என்னாலதான் குறைய ரிசல்ட்ஸ் எடுத்தண்டு யாராவது ஒரு பிள்ளை சொன்னால், நான் படிப்பிச்சதாலதான் எனக்கு குறைய ரிசல்ட்ஸ் வந்தது அப்படி என்று சொன்னா, நான் அதுக்கு பிறகு படிப்பிக்கிறவே தேவையில்லை. தானே? நான் சொல்லித்தந்த விஷயத்த சரியா பின்பற்றி செய்தவன் நல்ல ரிசல்ட்ஸ். இப்ப இதுல இருக்கிற எல்லாருமே சக்சஸ் ஆவீங்கன்னு நான் சொல்லல. சொல்லுறத கேட்டு சரியா என்ன கேள்வி நானு பிறகு எழுதுவேன் தானே, நான் எக்ஸாமுக்கு எழுதுவேன், சும்மா என்னது கேள்வி எழுதுவேன் அப்படி என்று யோசிச்சீங்கன்னா சக்சஸ் ஆகலாம். ஒரு கேள்வி இன்னைக்கு நான் படிப்பிச்சு போட்டு இந்த கேள்விக்கு விடைய செய்யண்டா, ஐயோ இன்றைக்கு டைம் இல்லை பிறகு எழுதுவேன் நாளைக்கு எழுதுவோம் இப்படி என்றால் சக்சஸ் ஆகலாம். சில பிள்ளைகள் என்ன செய்யும், உடனேயே சொன்ன உடனே எழுதுமா, இப்ப டைம் இல்லாட்டி என்ன நைட் எழுது, அப்படி நீங்க செய்து பார்க்கணும். சொல்ற விலங்கு தானே, அதை செய்தா நீங்களும் சக்சஸ் ஆவீங்க. இந்த 4 மாத கிளாஸ் மிக மிக பிரயோசனமா இருக்கும். ஓகே, இப்ப விடயத்துக்கு வருவோம். சங்கப்பாடல் மொத்தம் எத்தனை பிள்ளைகள் இருக்கு? 9 சங்கப்பாடல். வெறாத சங்கப்பாடல் என்னென்ன பிள்ளைகள் இதுவரைக்கும் ஃபைனல்ல வெறாத சங்கப்பாடல்? வாரலஞ்சேரி, படுமலை பொழிந்த நகதுக்கணரை. சரியா பிள்ளைகள்? ஓகே, அப்படியே ஒரு பாட்டை முதல் வெறாததை மெயின் பண்ணி கொண்டு போவேன். சரிதானே? அது பிறகு வேற ஒரு செக்ஷனா சொல்லி கொண்டு போவேன். இதுல நான் கதைச்சு கொண்டு கேள விஷயத்துக்கு வாரேன். வாரம் சரி பாடலுக்கு வருவேன். ஷோர்ட்டா இந்த கதை மாதிரி சொல்றேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து நான் அதை வாரம் சரியை ஃபுல்லா கிளியர் பண்ணி விடுறேன். ஓகே, பாருங்கடா பிள்ளைகள், ஒவ்வொரு பாடல்லையும் திணை துறையை தெளிவுபடுத்துக இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. இது என்ன நூல் பாடல் பிள்ளைகள்? வாரலம் சேரி என்றது ஃபைனல்ல வரையில தயவு செய்து 9 பாடலும் படிக்கணும், வடிவா விளங்கிக் கொள்ளும். வந்த பாடலும் திரும்ப வரலாம். சரிதானே? இந்த முறை சில நேரங்கள்ல ஏதாவது விளையாடாய முடிவு கூட போடலாம். சரிதானே? தயவு செய்து வந்த பாடல் இப்ப விராதண்டா அப்படி ஒரு விளக்கம் குறைஞ்ச மாதிரியான ஒரு செயற்பாடுகளை செய்யாதீங்க. 3 பாடல் தான் விராம இருக்குதாம், வாரலம் சேரி, அடுத்த நகுதற்கணரே, படுமலை பொழிந்து. அப்ப அந்த 3ஐயும் படிச்சுட்டு போனா அதுக்கு தானே ஒன்று வெறுமண்டு விளக்கம் குறைஞ்ச மாதிரி யோசிக்காதீங்க. சரிதானே? ஓகே, அப்ப நாங்க படிக்க போற இந்த வாரம் சேரி என்ற பாடல் எந்த நூல் பாடல் பிள்ளைகள்?
குறுந்தொகை பாடல். குறுந்தொகையில இருக்கிற மொத்தம் எத்தனை பாடல் கூட சிலபஸ்ல தந்திருக்கிறாங்க? 4 பாடல் இருக்கு. இளமை பாரார், கண்டுதன் பயமுலை, பூவோடு புறையும், வாலம் சரி, 4 பாடல். சரி, இப்ப பாப்பம் பிள்ளையால் அதாவது திணை துறை கிளியரா படிச்சு வச்சிருங்கோடாப்பா. திணை என்றா என்ன, துறை என்றா என்ன? திணை என்றது அந்த நிலத்தை முதன்மைப்படுத்தி வரும். அப்ப இதுல இந்த திணை என்னண்டா மருதம். மருதம் என்றா தெரியும் உங்களுக்கு? எந்த நிலமடா மருதம் என்றா? சார் இது அந்த சொல்லுங்க. 12ஆம் ஆண்டுல வாரதா? எத்தனாவது பாடம் இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல படிப்பீங்க. நீங்க படிப்பிக்க தொடங்கின ஃபர்ஸ்ட்ல படிப்பீங்க. என்ன பிள்ளை எந்த பட்சன்னு தெரியாத இந்த பாடல் இருக்கண்டு சார்? நான் இப்பதான் செய்யறேன். ஃபர்ஸ்ட் டைம் காமர்ஸ் செஞ்சேன். இப்பதான் நான் ஆர்ட்ஸ்க்கு வந்திருக்கிறேன். நீங்க எனக்கு சொன்னீங்களா அந்த மெசேஜ்? அப்படி யாராவது அப்படி கிளாஸ்ல ஜாயின் ஆக போறீங்களா பிள்ளைகள்? ஃபீஸை பே பண்ணிடணும். குரூப்ல ஒரு பொதுவான மெசேஜ் போடுவேன் பிள்ளைகள். அப்படியா நாங்கள கொஞ்சம் நான் அந்த உங்களோட பேர்கள்ல சேவ் பண்ணி வைப்பேன். அப்படி பயோ காமர்ஸ் அப்படி அந்த மாதிரி ரெண்டா அப்படியா நாங்களுக்கு கொஞ்சம் இப்ப கிளாஸ்ல சும்மா ஜாயின் ஆகினாலே ஓகே தான். வேற சப்போர்ட் தேவையான நீங்கள் கேளுங்க. சரி தானே? இப்ப இந்த கேட்ட பிள்ளையெல்லாம் இப்ப என்னென்ன சங்கப்பாடல் இருக்கண்டே தெரியாது. அப்ப அதை ஒருக்கா நீங்க படிச்சுக்கொள்ளணும். அதுக்கு தேவையான நீங்க கேளுங்க, நான் சப்போர்ட் பண்றேன். ஓகே சரி. இப்ப மருதம் ஃபர்ஸ்ட் இயர்ல வர 9 மொத்தம் சங்க பாடல்கள் 9 பிள்ளை. 9ல ஒரு சங்க பாடல் இது. அதாவது குறுந்தொகையில இருக்க 4 சங்க பாடல். இங்க குறுந்தொகை பாடல் 4 பாட்டு வருகுது. அதுல ஒரு பாடல் இது 4. சரியா? அப்ப முதலாவது திணை. திணை என்றா என்னண்டா மருதம். மருதம் என்றா உங்களுக்கு தெரியும். என்ன மருதம் என்றா என்ன நிலம்? இவங்கள் அரமணத்தியாலம் கேட்ட ஒரு கேள்வி கேட்டு அரமணத்தியாலம் பேயாம இருக்காங்க. அதை சொல்லும் கூட. மருதம் என்றா என்ன நிலம்? வயலும் வயல் சார்ந்த நிலமும். வயல் சார்ந்த நிலத்தில பிள்ளைகள், வயல் சார்ந்த நிலத்தில நீங்கள் கோயிலையும் படிச்சிருப்பீங்க. மருத நிலத்துக்குரிய பாடல் தச்சன் செய்த சிறுமா வையம் என்ற ஒரு பாட்டு படிச்சிருப்பீங்க. மருத நிலத்துக்குரிய காதல் ஒழுக்கம் என்ன? உங்களுக்கு கேட்கிற நேரம் நானே சொல்லிக்கொண்டு போகலாம். ஓகே, கேட்ட உடனே சொல்லுங்க தயவு செய்து. ஓகே, மருத நிலத்துக்குரிய காதல் ஒழுக்கம் ஊடல். அதாவது ஊடல் என்றா என்னண்டா பிள்ளைகள்? ஒரு பொய்க்கோபம். தெரியாதாக்கள் நோட் பண்ணிக்கொள்ளு, நான் படிப்பேன். ஊடல் என்றா பொய்க்கோபம். உடனே கோபம் பெறும். இவ்வளவு நேரம் ஆன்லைன் நினைக்கிறேன், எனக்கு மெசேஜ் பண்ணினியோ, நீ கதைக்க கூடாது, பிளாக் பண்றது. பிறகு இங்க பேர் நான் சித்தியோட காய்ச்சி, இங்க பெரிய அம்மம்மாவோட காய்ச்சி, நான் இங்க பேர் நம்பாடி கிரீன்ஷாட்ட பேரண்ட் போட்ட உடனே பிறகு அந்த கோவம் போடுவோம். சாரி நான் தெரியாம பிளாக் பண்ணி போட்டேன், சரியா, ஓகே சாரி அண்டு பிறகு சேர்றது. உடனே கோவம் பெறும். என்ன? அதுதான் ஊடல் என்று சொல்றது. உரிமை இருக்கிற இடத்த ஊடல் வெறும். ஊடல் ஊடல்னா பொய் கோவம். கோவம் வந்துடும். பிறகு திரும்ப ஓகே ஆயிடுவாங்க அந்த விஷயத்து. இதுவும் இந்த நிலத்துக்குரிய பாடல் மருத நிலத்துக்குரிய மருத நிலத்துக்குரிய பாடல். அதுக்குரிய ஒழுக்கம் என்னண்டா ஊடல். ஊடல் என்றா பொய்க்கோபம். அப்ப இதை என்னண்டு அந்த பொய்க்கோபம் பெருகுதண்டு பார்த்தா பிள்ளைகள், இந்த மருத நிலத்துல என்ன தொழில்? உழவு தொழில். உழவு தொழில், விவசாயம். என்ன பிள்ளை? அப்ப விவசாயத்தை செய்த தலைவன் அந்த விவசாயத்துல நிறைய விளைச்சல்கள், ஒரு குறிப்பிட்ட கால விளைச்சல்கள் அதிகமானதா காணப்பட்டதுனால, அந்த காலத்துல காசுன்றது என்ன? விவசாயம் தானே. விவசாயங்கள் மற்ற விலங்குகள் அதுகள் தானே காசுன்ற மாதிரியான ஒரு இது. இப்ப இல்ல காசு பொன் பொருள்கள். அந்த காலத்துல விவசாய தானியங்கள் அதுகள் உண்டு, மற்றது மந்தைகள், இதுகள் தானே பொருள். அதாவது என்ன, ஒரு பணம் மாதிரியான கைமாற்றல் பண்டமாற்றி தானே இதை கொடுத்து அதை வாங்குறது. அப்ப அவங்க நல்ல விவசாயத்தால நல்ல செல்வ செழிப்பா இருந்ததுனால அவங்க அந்த ஓய்வு காலங்களை என்ன செய்தாங்கல்லா, இந்த வேற நமக்கு வேலை வெட்டி இல்லையா தானே கை கால் சும்மா அடக்காது. அங்க போவோம், இங்க சுத்துவோம், அங்க போய் நிற்போம், டியூஷன் கிளாஸ்ல நிற்போம், அங்க நிற்போம், கோயில நிற்போம், அப்படி குளத்துக்கு நிற்போம் நிற்போம். இதே மாதிரி இந்த மருதநில தலைவனம் நல்ல விவசாயத்தால நல்ல லாபங்கள் கிடைச்சதுனால அடுத்த கட்டம் என்ன செய்யறான் என்றா, இந்த பாணர்கள் பரத்தியர்களை நாடி போறான். இந்த மருதநில தலைவன் பாணர் பரத்தியர்களை நாடி போறதுனால யாராச்சும் ஒரு பிள்ளை லவ் பண்ற பிள்ளை தலைவன் தன் காதலன் இன்னொரு பிள்ளையோட கதைக்கிறதையே சும்மா விரும்பவன். நீ என்ன அவளோட காய்ச்சி கொண்டிக்கிற, என்னது காய்க்கிற, ஏன்னா அங்க போற, நீ என்னது போற, நீ அங்க பக்கம் போக கூடாது, இல்லைன்னா என்னோட கதைக்க கூடாது, இப்படி என்ன சொல்லுவாங்க. என்ன இயல்புதானே அது பிடிக்காதானே அது. ஆனா இங்க எப்படி அடுத்த கட்டம், அதாவது என்ன செய்யறான்னா, இந்த தலைவன் ஓய்வு நேரங்கள்ல பாணர் பரத்தியர்களை நாடி போவார். பரத்தியர்கள் என்றா யார் என்றா பிள்ளைகள் இன்றைய காலத்துல சொல்றேன்னா விலை மாதை அல்லது விபச்சாரிகள்.
பணத்துக்காக தங்கள் உடலையே விற்கிறவ, அதாவது பல ஆண்களோட வாழக்கூடியவங்களை என்ன விலை மாதுகள் அல்ல விபச்சாரிகள்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த தலைவன் எந்த நில தலைவன்? மருத நில தலைவன் தன்னுடைய ஓய்வு காலம் ஓய்வு காலங்கள் அந்த பரத்தியர்களோட போய் கழிப்பார். அப்ப அவர்களோட போய் இருந்து போட்டு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தலைவியை நாடி விரைக்க தலைவி என்ன செய்வாள்டா, தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவாள். என்ன லவ் பண்ற இப்ப என்ன ஒரு பொம்பளை பிள்ளைய லவ் பண்ற தலைவன் அவன் இன்னொருத்தியோட கதைக்கிறானாம், அவளோட கதைக்கிறானாம், அவளோட திரியிறானாம், அங்க போறானாம், பீச்சுக்கு போறானாம், இன்னொரு பிள்ளையோட. அப்படி எந்த பிள்ளைக்கு தான் பிடிப்பு வரும், கோபம் வரும் என்ன? அதுதான் இங்க என்ன நடக்குது. அப்ப அவன் பரத்தியர்களை நாடி போவதனால தலைவிக்கு வருகின்ற கோபம் தான் ஊடல் என்று சொல்லப்படும். சரிதானே? தலைவிக்கு கோபம் வரும், நீ இஞ்சல வராத, நீ என்னோட மூஞ்சையில முழிக்காத என்று அவள் பேசுவாள். உன்னை நான் லவ் பண்ணதுக்கு நான் நாசமா போயிருக்கேன் என்ன பேசுவாள், என்ன நான் நேரையும் இதன் இருக்கலாம் அப்படி சொல்லுவாங்க என்ன. அதே மாதிரி இங்கேயும் ஒரு தலைவியுடைய மனப்பதிவுகள் தலைவியால சொல்லப்படும், இல்லையென்றா யாரால சொல்லப்படும்? நம்பி சொல்லுவாள் என்ன பிள்ளையர், நீ அவளுக்கு உன்ன பிடிக்கலையா, நீ தயவு செய்து வேற அந்த பழக்க வழக்கங்கள் சரியில்லை என்று சொல்லுவாள் தானே தோழி. இப்போ உண்மையா ஒரு லைஃப்ல நடக்கிற விஷயம் தானே, என்ன விஷயம் என்றாலும் தலைவி தோழிக்கு சொல்லுவான், இப்படி அடி அவன் அப்படி செய்து போட்டான் இப்படி செய்து போட்டான். அவர் சொல்ல, நீ கதைக்காத அவனோட கதைக்காத என்றிட்டு எனக்கு கதைக்க விருப்பம், நீ ஒரு அவனுக்கு சொல்லிவிடு என்று சொன்னா என்ன சொல்லுவாள் தோழி? தலைவனை அவன் காதலன் சொல்லுவாள், நீங்க வெறாத, அவளுக்கு உன்னை பிடிக்கல, அவளுக்கு உன்னால பெரிய பிரச்சனை, நீ தயவு செய்து அவளை நீ கதைக்க வேண்டாமா எப்படின்னு சொல்லுவாள் என்ன. இது நடைமுறை லைஃப்ல நடக்கிறது. அதே மாதிரி இந்த பாடல்ல தலைவன் பரத்தியர்கள்ட்ட போட்டு யார்கிட்ட வாரான்? எங்க வாரான்? தலைவிட்ட வாரான். அதாவது தலைவிட்ட விரேக்க தோழி இடையில மறிச்சு, நீ இங்க வெற வேண்டாம், அவளை கல்யாணம் கட்டுற நினைப்பு இருந்தா அதுவும் உனக்கு தேவையில்லை, அது வேண்டாம், அவளுக்கு ஒண்ணு பிடிக்கல, அவளுக்கு பிரச்சனை உன்னால் என்று சொல்லி மறுக்கிற மாதிரி தான் பிள்ளைகள் இந்த பாடல் அமையுது. அப்ப திணை மருதம், துறை 2 துறை வருது பிள்ளைகள். வாயில் நேர்ந்ததும் வாயில் மறுத்ததும், வாயில் நேர்ந்தது வாயில் மறுத்தது 2 விஷயம் வருகிறது. என்னென்ன வருது பிள்ளைகள்? வாயில் நேர்ந்தது வாயில் மறுத்தது. சரியா? என்ன பிள்ளை பாருங்க, அதாவது பரத்தியர்களை நாடி சென்ற தலைவன், சரிதானே? பரத்தியர்களை நாடி சென்ற தலைவன். பரத்தியர் ரெண்டா யாருன்னு தெரியும்? யார் பரத்தியர் ரெண்டா? விபச்சாரி, விலை மாதுன்னு சொல்லுங்க. சங்காலத்துல இப்படி சொல்லப்படுது. பரத்தியர்களை நாடி சென்ற தலைவன் மீண்டும் தலைவி வாழுற அந்த இடம், அவன் இடம் சேரிப்புறம் வந்த போது தோழி மறுத்து உரைத்தது. அப்ப யாருடைய கூற்று பிள்ளையார்? யாருக்கு இந்த விஷயத்த சொல்றது? தோழி தலைவனுக்கு சொல்லுறார். ஓகே தானே? இத பாடினவர் யாருண்டா? பரணர் பாடி இருக்கிறார். ஓகே தானே? பாடல் பரணர். இவ்வளவு விளங்கிட்டா? அப்ப திணை மருதம், திணை இந்த மருத நிலத்துக்குரிய காதல் ஒழுக்கம் என்ன பிள்ளையார்? ஊடல். ஊடல் என்றா என்ன மீனிங்? ஊடல் என்றா என்ன? சரி, ஓகே, விடயத்துக்கு வரும். அடுத்தது துறை, வாயில் நேர்ந்தது வாயில் மறுத்தது. திணை துறையை தெளிவுபடுத்துக. வாயில் நேர்ந்தது வாயில் மறுத்தது, அதாவது பரத்தியர்களை நாடி சென்ற தலைவன் தலைவி வாழுகின்ற சேரிப்புறம் வந்த போது தோழி மறுத்து உரைத்தது. கூற்று யாருடையது? தோழி தலைவனுக்கு சொன்னது. ஓகே தானே? பாடியவர் பரணர். சரி, கதையா பாப்போம் என்ன நடக்குதுன்னு. தலைவன் வாரான். யார சந்திக்கிறதுக்கு வாரான்? அரும்பதம். ஒவ்வொரு அரும்பதமும் படிச்சு வச்சிருக்கணும். ஒவ்வொரு சொல்லும் கேட்பாங்க. அலரண்டா என்ன? அடுத்தது என்ன? பிணித்த என்றா என்ன? புகவு என்றா என்ன? இந்த தோடு என்றா என்ன? இப்படி கேட்பாங்க. அது நான் அடுத்த கிளாஸ்ல ஒரு சொல்ல சொல்லித்தான் இப்ப கதை மாதிரி சொல்லிட்டு முடிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரி, ஓகே. பாருங்க, இதுல என்ன கதை என்றா, தலைவன் வாரான். யார சந்திக்க வாரான்? தலைவியை சந்திக்க வாரான். இடையில தோழி வந்து அவனை விழிக்கிறான். பெருமகனே, இங்க பாரு, பலரும் நீராடி கொண்டிருக்கிற இந்த காவிரி நீர்த்துறை. அப்ப காவிரி நீர்த்துறையை பற்றி சொல்றாள். எப்படிப்பட்ட காவிரி நீர்த்துறையாம்? பலரும் நீராடி கொண்டிருக்கிற இந்த காவிரி நீர்த்துறைக்கு பக்கத்துல ஒரு மரம் நிக்குதாம். என்ன மரம்?
மருத மரம். மருத மரம். அங்க மருத மரத்துல கட்டிய உயர்ந்த கொம்புகளை உடைய யானைகளை கொண்டவன் சேந்தன். அப்ப அந்த மருத மரத்துக்கு பக்கத்துல அந்த யானைகளை கட்டி வச்சிருக்கிறானாம் சேந்தன். அப்ப சேந்தன் பற்றி என்ற ஒரு கேள்வி கேட்டா சொல்லுவீங்கள், அந்த பலரும் நீராடுகிற காவிரி நீர்த்துறைக்கு பக்கத்துல இருக்கிற மருத மரத்துல உயர்ந்த கொம்புகளை உடைய யானையை கட்டி வச்சிருக்கிறான் இந்த சேந்தன் என்றவன். அடுத்தது சேந்தனுடைய தந்தை பற்றி ஒரு செய்தி வரப்போகுது. சேந்தனுடைய தந்தை என்ன செய்யறான்டா பாருங்க. முதலாவது விஷயம், தந்தை அழுசி, அந்த அவன் தந்தை கல்லை உணவாக உட்கொள்ளுவானா அந்த தந்தை. அந்த கள்ள குறிக்க வந்த வேர்டு என்னன்னு சொல்லுங்க அப்ப யாராச்சு. கள்ள குறிக்க வந்த வேர்டு மது அரியல். மது இல்லையா? அரியல். இந்த மது கள்ள குறிக்கிற சொல். இந்த பாடல்ல கள்ள குறிக்க வந்த சொல் என்ற அரியல். ஓகே சரி, அது நான் ஒரு சொல்ல சொல்லித்தார். அப்ப கல்லாகிய உணவை உட்கொள்ளுவான் யார்? சேந்தனின் தந்தை. தந்தை. அப்ப முதலாவது அலுசி பற்றி கூறப்படுவதென்ற ஒரு கேள்வி கேட்டா முதலாவது பாயிண்ட் சேந்தனுடைய தந்தை, இரண்டாவது கல்லை உணவாக உட்கொள்ளுபவன், மூன்றாவது பாயிண்ட்ஸ் அழகிய விலங்கு தொகுதிகளை வேட்டையாடுகின்றவன். யாரு? இந்த அலுசி அழகிய விலங்கு தொகுதிகளை எல்லாம் வேட்டையாடுவான். அடுத்தது தன்னை எதிர்க்கின்ற பகைவர்களுக்கெல்லாம் நரகத்தை கொடுக்கிற, நரகத்தை தன்னை எதிர்க்கின்றவர்களுக்கு நரகத்தை கொடுப்பான். நரகத்தை கொடுக்கிறா அதுல என்ன மீனிங் சொல்ல வாராங்க பிள்ளைகள்? அலுசி தன்னை எதிர்க்கின்றவர்களுக்கு நரகத்தை பெருசா கொடுப்பான் அப்படின்னா என்ன மீனிங்? அதுல என்னத்தை சொல்ல வாராங்க? கொலை செய்து விடுவான். என்ன பண்ண? அப்ப தன்னை எதிர்க்கின்றவர்களுக்கு நரக வாழ்வை போன்ற அந்த துன்பத்தை கொடுக்கின்றவன். அடுத்தது ஒளி பொருந்திய வாழை வச்சிருக்கான். அவன் ஒளி பொருந்திய ஒரு வாழ் வச்சிருக்கான். யார்? அலுசி. அடுத்தது அடுத்த விஷயம் சொல்லப்படுது பாருங்க பிள்ளைகள், இளைய வீரர்களுக்கு எல்லாம் இவன் தலைவன். அப்ப தலைவன் என்னத்துக்கு வாரான்? தலைவிய சந்திக்கிறதுக்கு வாரான். இந்த தோழி மறிச்சு போட்டு அலுசி ஏதோ மருத மரத்துல யானையை கட்டி வச்சிருக்கிறானா, அலுசின்ற சண்டை சேந்தனாம், அவன் அதை செய்வானாம் இதை செய்வானாம் கல்ல உண்ணுவானாம் இப்படின்னு சொல்றான். அவன் என்னத்துக்கு வரான், இவள் என்னத்துக்கு இதை சொல்லுறான் என்றா பாப்போம் மிச்சம் என்னத்துக்கா சொல்றான். அப்படிப்பட்ட அலுசியினுடைய அடுத்த விஷயம் சொல்லப்படும் ஆற்காடு என்ற ஊரை போன்ற. அப்ப அலுசியினுடைய அந்த அலுசி ஆளுற அந்த இடத்துக்கு என்ன பேர் பிள்ளைகள்? ஆற்காடு என்ற ஊரை போன்ற. அலுசியினுடைய ஆற்காடு என்ற ஊரை போன்ற என்ன கேள்விக்குரிய விட வேற சொல்லுங்க அப்ப. அலுசியினுடைய ஆற்காடை போன்ற ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போறாங்க. என்ன அணி? அலுசியினுடைய ஆற்காடை போன்ற இந்த தலைவியினுடைய குற்றமில்லாத அழகு பொருந்திய நலன் தொலைந்து போவதை கண்ட பிறகாவது நீ என்ன செய், எங்கட சேரிக்கு வராத, நீ எங்கட சேரிக்கு வருவதை தவித்து கொள்ளு, எங்கட சேரிக்கு வராத. யார் சொல்லுறது? யார பார்த்து சொல்றது? தலைவனை பார்த்து சொல்றான். நீ எங்கட அவள்ட அழகு தொலைந்து போறத கண்ட பிறகாவது நீ எங்கட சேரிக்கு வராத. இரண்டாவது சொல்லுறாள், உன்ற மாலையையும் தர வேண்டாம். நீ மாலை அவளை கல்யாணம் கட்டுற அந்த மாலை கொடுக்கறதும் வேண்டாம், அவளுக்கு பழி சொல் உண்டாகிறது என்று சொல்லி அவனை மறுத்துரைச்சிட்டா. நீ எங்கட இடத்துக்கு வர வேண்டாம், சேரிக்கு வர வேண்டாம், அவளுக்கு மாலை தார ஐடியாவும் உனக்கு வேண்டாம், ஏனென்றா அவளுக்கு பழி சொல் உண்டாகிறது என்று இந்த கதை. இது விளங்கிட்டோம் முதலாவது கதை. இது கதை, இது அந்த பாட்டுன்ற கதை. இந்த கதையை வச்சுக்கொண்டு சும்மா பொருள் எழுத இயலாது, ஒவ்வொரு சொல்ல பார்க்கணும், என்னென்னன்றதை பார்க்கணும். சரி, இது முதல் விளங்கித்தானே. அப்ப தலைவன் தலைவியை சந்திக்கிறதுக்கு வாரான், மருதநில தலைவன். அப்ப மருதநில தலைவன் செயற்பாடுகள் பிள்ளையா இருக்குது. இந்த பரத்தியர்கள் நாடி போற இந்த விஷயங்களால தோழி சொல்லுறாள், நீங்க வர வேண்டாம், மாலை தர வேண்டாம், அவளுக்கு பழிச்சொல் உண்டாகிறது. அப்ப பழிச்சொல் உண்டாகிறதுக்கான காரணம் என்னண்டா அது மறைமுகமாக இந்த பாட்டிலேயே சொல்லி இருக்கிறார். என்னன்றது பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் விளங்கிட்டோம் கதை. கொமர்ஸ்ல படிச்சு வந்த மாதிரி வந்த பிள்ளைக்கெல்லாம் விளங்கிட்டேன். அந்த பாடலெல்லாம் பாடமாக்கணுமா நாங்க?
பாடல் பாடமாக்க தேவை. நான் ஒவ்வொன்று சொல்லி தருவேன். பாடல் பாடமாக்க தேவையில்லை. எப்படி கேள்வி கேட்பாங்க, அந்த பாட்டை போட்டுட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுவும் நான் உங்களுக்கு படிப்பிக்க அந்த தெளிவில்லாத ஆக்களுக்காக நான் பேப்பர் எல்லாம் சியாவணி காட்டுறேன். எப்படி கேள்வி ஒரு இப்ப நாங்க படிச்சதை வச்சுக்கொண்டு ஒரு கேள்வி செய்யலாம். திணைத்துறையை தெளிவுபடுத்துகண்டு கேட்டா திணைத்துறை மட்டும் எழுதுவீங்க. அரும்பதங்கள் கேட்டா என்ன, இப்ப ஒரு சொல்லுக்குரிய அரும்பதம், அது இன்னும் படிக்கலையே, நாங்கள் கதை தானே சொன்னா அடுத்த பொருளை மொழி நடையில் எழுத சொன்னா பொருள் எழுதுவோம். இது ஃபர்ஸ்ட் ஓகேயா? இப்ப பாட்டின் பொருளை ஒருக்கா பாப்போம். ஒரு வரியா ஒரு சொல்ல பாப்போம். வடிவ பார்த்துக்கொள்ளு, தெரியாத நோட் பண்ணிக்கொள்ளு. சரிதானே? பாட்டு தொடங்குது. வாரலும் சேரி அப்படி அந்த பாட்டு சந்தி பிரிக்காம உங்களுக்கு விளங்காது. எங்க பாட்டு தொடங்குதுண்டா பிள்ளைகள் பாரு, பெருமைன்றதெல்லாம் பாட்டு தொடங்குது. சரிதானே? பெருமைண்டா இந்த இது உங்களுக்கு ஈஸியா சந்தி பிரிச்ச பாட்டு கீழே தந்திருக்கு, அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க மேல் பாட்டையும் பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு பாட்டு எது தருவாங்க, மேல் இந்த பாட்டு தான் தருவாங்களா? சரியா? சந்தி பிரிச்சு அதை படிக்கணும். அதைத்தான் நாங்க சந்தி பிரிச்சு கீழே தந்திருக்கு, நான் சொல்றேன். சரியா? பாட்டு எங்க தொடங்குதுன்னா பெருமை. 2வது வரியில இது அந்த சொல் தான் பெருமைன்றதுலாம் பாட்டு தொடங்கு. சரிதானே? பெருமைண்டா பெருமகனே. யார விழிக்கிறது அப்படிங்க கேட்டிருக்காங்க. யாரால் யாரை நோக்கி எவ்விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது? யாரால்? தோழி தலைவனை நோக்கி. தோழி தோழியால் தலைவனிடம் என்ன விடயம்ண்டா அவனுடைய அந்த பிழையான விடயத்தை அந்த கண்டிக்கிற மாதிரி அமையப்பெற்ற தலைவனுடைய அந்த பிரத்தியர்களை நாடி செல்லுகின்ற விஷயத்தை கண்டிப்பதற்காக இந்த பாடலை பாடியிருக்கிறார். சரிதானே? ஓகே, பாப்போம். அப்ப பெருமகனே பலராடு எங்க வருது? அடுத்த சொல் பலராடு கீழே வருகுது. பலராடு அடுத்ததா வரப்போகுது. பெருமக்கு அடுத்த பலராடு. பலராடண்டா பலரும் நீராடுகின்ற காவிரி பெருந்துறை. காவிரி நீர்த்துறை. காவிரின்னு அப்ப பலரும் நீராடுகின்ற காவிரி நீர்த்துறை. அதுல இருந்து ஒரு மறைமுகமா மெசேஜ் ஒன்று வருகுது பிள்ளையால். பலரும் அந்த காவிரி நீர்த்துறையில நீராடினமா, அதுக்குள்ள ஒரு மெசேஜ் இருக்குது. காவிரி நீர்த்துறையண்டா ஒரு நீர்த்துறையில பலரும் தானே நீராடுவினம். ஆனா அதனூடாக உள்ளுறுத்தி ஒரு உள்ளுரைவம் பாட்டில வெளியே ஒரு கருத்து இருக்கு. அதாவது என்ன, பலரும் நீராடுகின்ற காவிரி நீர்த்துறை, அதான் இந்த வெளிப்பொருள். ஆனா அதற்கு உள்ளால் ஒரு மெசேஜ் இருக்கு. என்னண்டா பிள்ளையால், அந்த காவிரி நீர்த்துறையில பலரும் நீராடுவதை போல மறைமுகம் சொல்லப்பட்ட மெசேஜ் என்ன? பரத்தியர்களிடம் பலரும் தொடர்பை பேணுகிறார்கள் என்பதும், அதுக்குள்ள அந்த தலைவன் மூழ்கி இருப்பதையும் நேரடியா சொல்ல மாட்டாங்க பிள்ளை. நீ இப்படி செய்து போட்டியே இப்ப நாங்க ஒரு சில விஷயங்களை சொல்லிக்க, இப்ப நம்மளோட பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க ஒரு விஷயத்த செய்ய பிள்ளையான விஷயத்த நாம நேரடியா சொல்ல சில நேரங்களே சில பேர் நேரடியா சொல்லுவாங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்க நேரடியா சொல்ல மாட்டாங்க. சும்மா சாட மாடி ஏதாவது அவன் அப்படி செய்தான், இவன் இப்படி இப்படி நம்பிக்கை துரோகமான செயற்பாடு அவன் செய்தவன், அதெல்லாம் ஒரு மனுஷர் ஒன்று சொல்லிக்க இவங்களுக்கு சில விஷயங்கள் என்ன விளங்கு. இப்படி போய் கதைச்சு கொண்டு திரியிறாங்களாம் இப்படின்னு சொல்லிக்க அவங்களுக்கு விளங்கும். என்ன அப்ப இதிலேயும் அதே மாதிரிதான் இந்த காவிரியில பலரும் நீராடுதல் என்ற விஷயத்த சொல்லி அதன் ஊடாக மறைமுகமாக அந்த பரத்தியர்களுடைய செய்தியை யார் எடுத்து காட்டி போட்டால் மறைமுகமே? தோழி எடுத்து காட்டி போடும். சரிதானே? விடயத்துக்கு வருவோம். மிச்சம் என்ன சொல்லப்படுதுன்னு பாப்போம். அப்ப பலராடு காவிரி பெருந்துறை மருதத்தோடு பிணித்த வேட பேர் பிள்ளையால் கேள்வியில கேட்பாங்க. பிணித்தண்டா என்னண்டா? கட்டிய. பிணித்தண்டா கட்டிய. ஏந்து அண்டா உயர்ந்த. சரிதானே பிள்ளைகள்? ஏந்து அண்டா என்ன? இந்த ஏந்து கோட்டு கோடு 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 அல்லது கோட்டு அண்டா யானை தந்தத்தை சொல்லப்படுது. சரிதானே? யானை தந்தம். பிணித்த ஏந்து அண்டா உயர்ந்த. பிணித்தண்டா என்ன மீனிங் பிள்ளைகள்? பிணித்தண்டா கட்டிய. இந்த பாட்டுல சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனாலதான் நான் சந்தி விரிச்ச பாட்டை சொல்றேன். சரி பாப்போம். அப்ப என்ன முதலாவது சொன்னான் இந்த பெருமை, 2வது பலராடு காவிரி பெருந்துறை என்றா பெரிய நீர்த்துறையில மருதத்தோடு பிணித்தண்டா என்னடாப்பா? கட்டப்பட்ட. ஏந்து கண்டா மேல் நோக்கி உயர்ந்த. கோடு கண்டா தந்தம். தந்தத்தோடு யானையுடையவன் சேந்தன். இவ்வளவு ஓகேயா? சேந்தன். அடுத்த பாருங்க பிள்ளைகள், தந்தை. அந்த ரந்தை என்றத பிரிக்க தந்தை என்று வரும். தந்தை அரியல். இதுல பிரிக்க சந்தி பிரிக்க அரியல் என்று வரும். அரியல்
அரியல் அரியல் அம்புகவு அம்மண்டா அரியல் கல்லாகிய புகவு. இந்த புகவை கேட்பாங்க பிள்ளைகள். புகவண்டா என்னண்டு? புகவு கண்டா உணவு, கல்லாகிய உணவை உட்கொள்றவன். சரியா? சார் அம்மண்டா என்ன? இதன இந்த ரெண்டாவது வாரம் இந்த ரெட்டால மார்க் பண்ற நிப்ப அந்த நம் என்றது அழகிய. தோடு என்றா விலங்கு தொகுதி. தோடு அல்லது தோட்டு என்றது விலங்கு தொகுதி. விலங்கு தொகுதிய வேட்டி என்றா வேட்டையாடுவான். யார்? சேந்தனின் தந்தை. சேந்தனுடைய. திரும்ப இருக்கா பாருங்க பிள்ளைகள். பெருமை, பலராடு, பெருந்துறை, காவிரி, பெருந்துறை, மருதத்தோடு, பிணித்த, கட்டப்பட்ட, கட்டப்பட்ட, ஏந்து, மேல் நோக்கிய, உயர்ந்தன்னு சொல்லுங்க. உயர்ந்த. கோடு கண்டா யானைகள் தந்தம், பந்தங்களுடையவன் சேந்தன். ஓகே தானே? சேந்தன். ஓகே, அடுத்த வீட பார்ப்போம். சொல்லிட்டேன். திரும்ப இதுல உங்களுக்கு ஈஸியா விளங்குற தந்தை அலசி. ஓகே தானே? விளங்குது. அரியல் அரியல் என்னடா பிள்ளைகள் மீனிங்? கல். கல். அரியல் அரியல் அரியலம்ன்றது கல்லாகிய. புகவு முக்கியமான வேர்ட் நோட் பண்ணிக்கொள்ளு. புகவு என்றா என்னண்டு? புகவண்டா என்ன? உணவு, உணவு. கல்லாகிய உணவை கல்லாகிய உணவை குறிக்க வந்த வேர்டு எது பிள்ளைகள்? புகவு. புகவு. புகவின் ரெண்டு வருது இல்ல, அதுதான் புகவு. புகவன்றது உணவு. தோடு. இந்த ரெண்டாவது வருது இல்ல கீழே. இந்த அம்முக்கு மீனிங் இருக்குது. அம்மண்டா அழகிய. அழகிய. நோட் பண்ணிக்கொள்ள தெரியாதாக்க. தோடு கண்டா விலங்கு தொகுதி. அழகிய விலங்கு தொகுதிய தோடு கண்டா அல்லது தோட்டு கண்டா என்ன பிள்ளைகள்? விலங்கு தொகுதிய வேட்டை. அப்படியே விளங்குது. வேட்டையாடுறவன். அடுத்தது நிரயம். இதை நோட் பண்ணிக்கொள்ள பிள்ளையால். எக்ஸாம்ல கேட்பாங்க நிரயமண்டா என்னண்டு. நிரயமண்டா நரகம். நிரயம். சரியா? நரகம். நரகத்தை கொடுக்கின்ற ஒள்வாள். இந்த ஒள்ளன்றது கேட்பாங்க பிள்ளைகள். ஒள்ளண்டா ஒளி பொருந்திய. அப்ப பகைவர்களுக்கு நரகத்தை கொடுக்கின்ற ஒள்வாளண்டா என்ன வாழ் பிள்ளைகள்? ஒளி பொருந்திய உடையவன். அது முடிஞ்சது. அடுத்தது இளையர் பெருமகன். இளையர் பெருமகன் அப்படியே விளங்குது. என்ன இளையர் பெருமகன் என்றா? இளம் வீரர்களுக்கு தலைவன். இளம் வீரர்களுக்கு தலைவன். ஓகே தானே? இவளம் இந்த இவள செய்தியும் யாரோட தொடர்புடையது? அலிசியோட தொடர்பு. சரியோட பிள்ளைகள். அடுத்த போட்டே மிச்சம். அந்த அலிசின்ற இடம் தான் ஆற்காடு. அந்த அலிசியினுடைய ஆற்காடு என்னண்டா போன்ற. அலிசினுடைய ஆற்காடை போன்ற. இவள் யார்? அந்த இவள் தலைவியினுடைய பழி தீர். அவளோட அழக பாருங்க பிள்ளைகள் இப்படி வர்ணிக்கிறாங்களா. அவன் தோழி சொல்றாள் பழி தீர். பழி என்றா குற்றம் இல்லாத. அவள் குற்றமே இல்லாத. பழி தீர் குற்றம் இல்லாத. பழி தீரண்டா குற்றம் இல்லாத. மான் நலமண்டா மாட்சிமை பொருந்திய நலன். மாநலம் மாட்சிமை பொருந்திய நலம். தொலைவன கண்டே. தொலைந்து போவதை கண்ட பிறகாவது. நீ அவளை விட்டு போட்டு பரத்தியர்களை நாடி செல்வதனால அவளுடைய அழகு நலன்கள் எல்லாம் என்ன செய்ய போகுது? தொலைந்து போகும். போகுமா இல்லையா? விட்டுட்டு போனா என்ன செய்வான்? அழகு நலன்கள் காலம் போக தொலைஞ்சு போயிடும். என்ன? அப்ப அதைத்தான் சொல்றாள். அப்படி அலுசியினுடைய ஆற்காடை போன்ற அவளுடைய குற்றமில்லாத அழகு நலன்கள் தொலைந்து போவதை கண்டே. நீ கண்ட பிறகாவது. அவன் அழகு நலன் தொலைஞ்சு போறதை கண்ட பிறகாவது. சேரி வாரல். எம்மட சேரிக்கு வாரல். வாரல் என்ற என்ன மீனிங்? எங்கட சேரிக்கு வர வேண்டாம். நின் தேர். தேரண்டா கேட்கலாம் வரும்பதத்துல. தேரண்டா என்ன? அடுத்த வேர்ட் பிள்ளை யாரோ பிள்ளை முதல் வேர்டை சொல்ற திரும்ப. ஓகே பிள்ளையர் பேர். நின் தேர். நான் கேட்டது ரெண்டாவது. தேரண்டா மாலை. வாரலண்டா வராத. நின் தேரண்டா உண்ட மாலைய. தேரலண்டா தராத. உண்ட மாலைய தேவையில்லை. அலர் ஆகின்றாள். அலர் கேட்கலாம். அலரண்டா என்னண்டா? அலரண்டா பழிச்சொல். பழிச்சொல் உண்டாகிறது. அவளுக்கு பழிச்சொல் உண்டாகிறது. இவளந்தான் கேள்வியில கேட்கக்கூடிய அந்த அரும்பதங்களை வச்சுக்கொண்டு முழுக்க சொல்லிட்டேன். சரிதானே? நான் முடிக்கிறேன். பிறகு ஃபுல்லா அத சம்பந்தமானது அடுத்த கிளாஸ்ல
நாங்கள் பார்ப்போம். இப்ப அரும்பதங்களை மட்டும் ஒருக்கா உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். எது எது அரும்பதம் பண்றது ஒருக்கா சொல்றேன். நீங்கள் படிச்சது ஞாபகம் புது பிள்ளையோ டவுட் ஒன்று கேட்கவா? சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஆற்காடு அது வந்து அதோட அந்த தலைவிய வந்து ஒப்பிட்டு சொல்லிக்கிறது தானே அது. அப்ப அது வந்து ஆற்காடுன்ற அதுதான் அழக அது வந்து இந்த குற்றம் ஒண்ணும் இல்லாத அத வந்து தலைவிக்கு செல்றா, இல்லாட்டி அவன் பிரிஞ்சு போன பிறகு அத இல்ல சொல்றா. இல்ல இல்ல தலைவின்ற அழகு வந்து எப்படிப்பட்டதுண்டாவாம். அந்த அழுசின்ற கொஞ்சம் கதை சொன்னவா இல்ல, அழுசி அதை செய்தவன் இதை செய்தவன் எல்லாம் சொல்லி போட்டு அந்த கல்லை உணவா உட்கொள்வான் அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதை சொல்லி போட்டு அப்படிப்பட்ட அழுசியினுடைய ஆற்காடு நகரம். ஆற்காடு நகரம் ஒரு குற்றமே இல்ல, ஒரு நல்ல இப்ப நாடுகள்ல இந்த நாடு ஒரு ஒரு என்ன ஒரு பிள்ளையா ஒரு 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 இது ஊழல்கள் இதுகள் இல்லாம ஒரு சரியான ஆட்சி முறை செய்யற நாடுன்னு சொல்லி சில நாடுகளை சொல்லுவாங்க. இப்ப சிங்கப்பூர் அப்படி சில நாடுல சொல்லுவாங்க. இப்ப இலங்கை ஒரு குட்டி சிங்கப்பூர் ஆக்கணும் அப்படி அந்த எல்லாத்துலயும் ஒரு நல்ல நாடு, ஒரு மக்கள் வாழ்றதுக்கு சரியான நாடுகள்னு சொல்லி ஒரு முக்கியமான நாடுகள் உண்டு சிங்கப்பூர். அப்படி சொல்லேக்க பிள்ளைகள் அப்படி அழுசியினுடைய குற்றம் இல்லாத நாடுதான் எது, இந்த அழுசியினுடைய ஊர் தான் எது, ஆற்காடு. அப்ப அழுசியினுடைய ஆற்காடை போன்ற குற்றம் இல்லாத அழகை உடையவள் தலைவி. தலைவி. அவன் அழகு தொலைஞ்சு போகுது. அதனால நீ இங்க விரவும் வேண்டாம் மாலை தரவும் வேண்டாம்னு தோழி கண்டிக்கிறார். சரி, நான் எல்லாம் கேள்வி அடுத்த கிளாஸ்ல சொல்லி தருவேன். சும்மா மிச்சம் சொல்ல ஓகே ஆகும். அப்ப இதுல நான் இப்ப அரும்பதம் கேட்டுட்டு விடுறேன். சரி ஓகே, பாருங்க. பெருமை, காவிரி, பலராடு, பெருந்துறை, மருதத்தோடு, பிணித்த, என்ன வேர்ட்? கட்டப்பட்ட, ஊந்து, உயர்ந்த, உயர்ந்த, கோடு, தந்தம், குந்தம், யானை சேந்தன், தந்தை, அரியல், கல், புகவு, உணவு, அழகிய, தோடு அல்லது தோட்டு, விலங்கு தொகுதி, விலங்கு தொகுதி, வேட்டை, நிரயம், நரகம், ஒளி பொருந்திய, இளையர், பெருமகன், அழுசி, ஆற்காடு, அன்னை, இவள், பழிதீர், மாநலம், தொலைவன். பழிதீரண்டா குற்றமற்ற, மாநலமண்டா மாட்சிமை பொருந்திய, தொலைவன கண்டே, வாரல்லும் சேரி, தார், தர வேண்டாம், மாலை, தார், மாலை, மாலை, தார், நின், தாரே, அலர், பழிச்சொல், பழிச்சொல். இவ்வளவு தான் பிள்ளைகள் விஷயம். இப்ப உங்களுக்கு இதுல ஒரு 4 அரும்பதத்தை கேட்டா சொல்லக்கூடிய மாதிரி இருந்தீங்கன்னா சரி. திணைதுறை ஓகே, பொருள் அப்படியே பாடமாக்கி போட்டு அந்த அரும்பதங்களை வச்சுக்கொண்டு அப்படியே பாட்டு தருவாங்க. பாட்டை வச்சுக்கொண்டு எங்க பாட்டு தொடங்குது, பெருமைண்டா பெருமகனே, பலராடுண்டா பலர நீராடுகின்ற, காவிரி என்றா காவிரி, பெருந்துறை என்றா பெரிய நீர்த்துறையில, மருதத்தோடு, பிணித்தண்டா கட்டிய, ஏந்து கண்டா உயர்ந்த, கோடு கண்டா தந்தம், தந்தங்களுடைய யானையுடையவன் சேந்தன், தந்தை அழுசி, கல்லாகிய உணவை உட்கொள்றவன், அழகிய விலங்குகள், அப்படி பொருளை சேர்த்தெழுதலாம். எல்லாடி பொருளை பாடமாக்கு. ஆனா ஒரு அரும்பதத்தையும் தெரிஞ்சு வச்சிரு. சொன்னதுல எதுவும் தெளிவில்லாடி கேள்விகள் உண்டை சொன்னதுக்குள்ள ஏதாவது மிச்ச கேள்விகள் இருக்குது. ஒரு 6 8 கேள்வி கிட்ட பார்க்கணும். 8 கேள்வியில வந்து பிள்ளைகள் உண்டு. இப்ப நான் ஒரு கேள்வி பார்த்துட்டேன், திணைதுறை பார்த்துட்டேன், பொருள் பார்த்துட்டோம், அரும்பதம் பார்த்துட்டோம். அதை விட உவமை அணி பார்க்கணும், சங்கால அகத்திணை பண்பு பார்க்கணும், இல்ல மதிநுட்பம் பார்க்கணும், அடுத்தது வந்து உள்ளுரை உவமம் பார்க்கணும். அதை விட சின்ன சின்ன கேள்விகள், அக்கால சமூக வாழ்வியல் விஷயங்கள் அப்படி எல்லாம் அடுத்த கிளாஸ்ல சொல்லி கொண்டு போறேன். சரி, இதுவரை இன்னைக்கு இவ்வளவு தான் விஷயம். ஏதாவது ரெக்கார்ட் சென்ட் பண்ணுவேன். வேற ஏதாவது தெளிவில்லையா கேளுங்க பிள்ளைகள். கொண்டு கூட்டும் முறை எழுத வருமா? விளங்கல. கொண்டு கூட்டும் முறை எழுத வருமா? கொண்டு கூட்டுற முறை கேட்க மாட்டாங்க பிள்ளைகள். பொருளை மொழி நடையில் தருகண்டு கேட்பாங்களா, அதை நீங்கள் எழுதிக்க. சரியா அந்த எழுதினீங்கன்னா சரி. வேற என்ன பாடல தந்து விளக்கம் கேட்பாங்களா? கேட்பாங்க. பொருளை மொழி நடையை தருகண்டு கேட்பாங்க, கேட்கலாம். உள்ளுரையுமே கேட்டுவாரா சார்? கேட்பாங்க, கேட்டு வரும். என்ன பிள்ளை? நான் ஒரு விஷயமா சொல்லி கொண்டு போவேன். எல்லாத்தையும் இப்ப தேவையானதில் நான் நோட் பண்ண சொல்லுவேன். சில நோட்ஸ்களும் எக்ஸ்ட்ரா போட்டு விடுவேன்.
சரியா பிள்ளைகள்? ஓகே, இதோட முடிக்கிறேன். ஓகே ஏது மண்டா இனி உங்களுக்கு பேசலா தேவையா கேளுங்க, அல்லது இல்ல கேட்கறேன்னா கேளுங்க ஏதாவதுண்டா. சார் அடுத்த கிளாஸ் மாநலம் என்ன? என்ன பிள்ளை மாநிலம்டா மாட்சிமை பொருந்திய நலம். ஓகே சரியா? அடுத்த கிளாஸ் இப்ப நான் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவேன். எல்லாரும் குரூப்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குரூப்ல யாராவது இல்லையண்டா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, குரூப்ல ஆட் பண்ணி விடுறேன், லிங்க போட்டு விடுறேன், குரூப்ல ஆட் ஆயிருங்கோ. மற்றது நான் குரூப்ல தகவல் போட்டிருக்கேன், திரும்ப ஒருக்கா மெசேஜ் பண்றேன். ஓகே பிள்ளைகள், அடுத்த கிளாஸ்ல பாப்போம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே பிள்ளைகள், ஓகே பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே.